தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்களின் பரவல் என்னென்னது? தமிழ்நாட்டின் முக்கியமான உணவுப் பயிர் நெல் ஆகும். பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா தமிழகத்தில் பயிரிடப்படும் முக்கிய நெல் வகைகள் ஆகும். என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் வரவில்ல. ஃபஸ்ட்டு நெல்லை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு பயிராக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அது நெல்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கியமான உணவு பயிர் என்ன தான்? நம்ம எல்லோரும் என்ன சாப்பிட்ருப்போம் டெய்லி? சோறு. ஓகேவா? அப்போ நெல் தான் முக்கியமான ஒரு உணவு பயிர் தமிழ்நாட்டில். பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா தமிழகத்தில் பயிரிடப்படும் முக்கிய நெல். இப்போ மேக்ஸிமம் என்ன மேக்ஸிமம் இல்லை, ஒரு முக்கியமானது, நிறைய அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடியது என்னது? பொன்னி அரிசி. ஓகேவா? நம்ம எல்லார் வீட்லேயுமே பொன்னி அரிசி தான் வச்சு சாப்பிடுவோம். இப்போ பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா தமிழகத்தில் பயிரிடப்படும் முக்கிய நெல் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பயிர் தமிழகம் முழுவதும் பயிரிடப்பட்டாலும், தமிழ்நாடு ஃபுல்லாக அது பயிரிட்டாலும் என்னென்ன சொல்கிறாங்க? தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், தென்காசி. ஓகேவா? இது பாருங்கள், இந்த தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் இதெல்லாமே அந்த கடலோர பகுதிகளில் சைடில் அப்படியே சுற்றி வருது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், தென்காசி மட்டும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி வரும். ஓகேவா? அப்போ இந்த தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக அளவு பயிரிடப்படுகிறது. அப்போ இந்த மாவட்டங்களில் எல்லாமே இந்த பயிர்கள் எங்கே அதிகமாக பயிரிடுறாங்க? அடுத்து பாருங்கள், நெல் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்களில் தமிழகம் 3வது இடத்தை வகிக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழகம் நெல் உற்பத்தியில் எத்தனாவது இடம்? இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. மஞ்சள் உற்பத்தி, கரும்பு உற்பத்தி, இதில் இருந்தெல்லாமே டிஎன்பிசியில் கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போது நெல் உற்பத்தியில் தமிழகம் 3வது இடமாக இருக்கிறது மாநிலங்களில். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதி அதிக நெல் உற்பத்தி. இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். எந்தது காவிரி டெல்டா பகுதி? என்னது? நம்ம தஞ்சாவூர் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நம்ம கல்லணை, திருச்சி கல்லணையிலேருந்து நேராக கொள்ளிடம், அடுத்து காவிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக பிரியும். அப்படி பிரியக்கூடியதில் அது கடலில் போய் கலக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு விசிறி போன்ற அப்படி இருக்குமா? அதுதான் டெல்டா பகுதி. அப்போது இது என்ன சொல்கிறாங்க? இந்த டெல்டா பகுதியில் தான் அதிக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி. சரியா? பிரிக்கப்படாத தஞ்சாவூர். எனவே இப்பகுதி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து திணை வகைகள். தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 1/3 பகுதியினர் முக்கியமான உணவு திணை. 1/3. சரியா? அடுத்து பாருங்கள், சோளம், கேழ்வரகு. இந்த திணை வகைகள்லாம் என்னென்னு தெளிவாக பார்த்துக்குங்க. திணை வகைகள், பருப்பு வகைகள், அது என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். திணையில் போயிட்டு நீங்கள் பருப்பு வகைகளை போய் போட்டக்கூடாது, இது திணை தானே அப்படின்ட்டு. சரியா? அது என்னென்னா சோளம், கேழ்வரகு மற்றும் கம்பு ஆகிய முக்கியமான திணைப்பயிர்களாகும். இந்த இதுதான். இவ்வகை பயிர்கள் வறண்ட பிரதேசங்களில் மட்டுமல்லாமல் கடற்கரை சமவெளிகளிலும் விளைகின்றன. கடற்கரையிலையும் இது விளையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வறண்ட பிரதேசங்கள்லையும் இது விளையுது. அப்போது தண்ணி இதுக்கு கம்மியாக இருந்தாலே போதும். ஓகேவா? ஏன்னா இது வறண்ட இடங்களையும் வளரக்கூடிய பயிர் தான் இது திணை வகைகள். அதனால தான் பார்த்திங்கன்னா நார்த் சைட்லாம் அதிகமாக இது பயிரிடுவாங்க. அப்புறம் பாருங்கள், கோயம்புத்தூர் பீடபூமியிலும் கம்பம் பள்ளத்தாக்கிலும் சோளம் பயிரிடப்படுகின்றன. நம்ம கம்பம் பள்ளத்தாக்கு இருக்குது பார்த்தீங்களா? கம்பம் வேலின்னு சொல்லுவாங்க. வேலி அப்படின்னா தமிழில் பள்ளத்தாக்கு, இங்கிலீஷில் வேலி. பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, கோயம்புத்தூர் பிளேட்டிவ். ஓகேவா? அடுத்து என்னது? இங்கே எல்லாமே சோளம் பயிரிடப்படுறதா சொல்கிறாங்க. கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், கடலூர் மாவட்டங்களில் கேழ்வரகு பயிரிடப்படுகிறது. அடுத்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, கரூர், பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் கம்பு பயிரிடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் பருப்பு வகைகள். அது இப்படி பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் புரதச்சத்தத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ளன. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பருப்பில் அதிகமான புரதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது இந்த கொண்டைக்கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு மற்றும் கொள்ளு ஆகிய தமிழ்நாட்டில் விளையும் முக்கிய பருப்பு வகைகளாகும். இதெல்லாமே தமிழ்நாட்டில் விளையக்கூடிய முக்கியமான பருப்பு வகைகள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பருப்பு வகைகள் காலநிலைக்கு ஏற்றாற்போல் பரவலாக பயிரிடப்படுகின்றன. இப்போ இது ஒரு சீசன் அப்படின்னா அந்த சீசனில் எது அதிக விளைச்சல் தருமோ அதைத்தான் பயிரிடுவாங்க. அதைத்தான் இதில் சொல்கிறாங்க. வறண்ட பகுதிகளில் நீர்ப்பாசன வசதியுடனோ அல்லது நீர்ப்பாசனமின்றியோ பயிரிடப்படுகின்றன.
அதான் சொல்கிறேன் இல்லையா. அப்போது அந்த நிலத்திற்கு தகுந்த மாதிரியும் சீசனுக்கு தகுந்த மாதிரியும் இப்போ வறண்ட நிலம்னா அதற்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய பயிர்களை எல்லாத்தையுமே பயிரிடுறாங்க. சரிங்களா. அப்புறம் பாருங்கள், மிதமான குளிர்கால நிலை மற்றும் குறைந்த மழை பொழிவு இங்கு பயிரிட உகந்த சூழல்களாகும் அப்படின்றாங்க. அப்போ மிதமான மழை தான் இருக்கணும். அதிகமான மழை பெஞ்சால் எல்லாத்துக்குமே அது நஷ்டம்தான். சரிங்களா. அப்போ மிதமான மழை இருக்கணும், குறைந்த மழைப்பொழிவு இதெல்லாமே இருந்தது அப்படின்னுச்சுன்னா அந்த பயிர் வகைகள் நல்லா வளரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பருப்பு வகைகள் கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த தீவனமாக உள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடு மாடு இந்த மாதிரி கால்நடைகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வீட்டில் வளரக்கூடிய இதற்கு எல்லாமே இந்த பருப்பு வகைகள் வந்து ஒரு மிகச்சிறந்த தீவனமாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றன. எங்கெங்கே சொல்கிறாங்களா? சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. சென்னையெல்லாம் எதுக்குமே வாய்ப்பு இல்லை. சரிங்களா. நீலகிரி மலைப்பகுதி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் வந்து பருப்பு வகைகள் பயிரிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் கொண்டக்கடலை உற்பத்தியில் மாநிலத்தில் முதல்நிலை வகிக்கிறது. அப்போ மாநிலத்தில் முதல்நிலை வகிக்கக்கூடிய பயிர் எது அப்படின்னா அந்த கொண்டக்கடலை உற்பத்தியில் கோயம்புத்தூர் மாநிலம் இதை நோட் பண்ணி வச்சுக்காக கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் தான் கொண்டக்கடலை உற்பத்தியில் முதலிடம் இருக்குது. வேலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் துவரம்பருப்பு. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ எந்தெந்த பிளேஸில் வந்து எந்தெந்த இது விளையும். இப்போ நம்ம சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திருநெல்வேலிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செம்மண் இந்த மாதிரி வந்து அதிகமானது இருக்கும். இப்போ ஒரு மலை கொடைக்கானல், நம்ம வால்பாறை இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் சரளை மண் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ அந்தந்த இதுக்கு தகுந்தாற் போல தான் பயிர்கள் வந்து விளையும். வேலூர், சேலம் மாவட்டங்கள் என்னவா? துவரம்பருப்பு உற்பத்தி. அடுத்து திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் அதிக அளவு பச்சை பயிர் வந்து இங்கெல்லாமே அதிக அளவு பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் உளுந்து ஆகியவற்றை உற்பத்தி செய்கின்றன. உளுந்தும் சேர்த்து அங்கே பண்ணுறாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கொள்ளு பயிர் பரவலாக, இந்த கொள்ளு பயிர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து பரவலாக பயிரிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள்னால் என்ன? இப்போ சில பயிர் வகைகளில் அதுலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க தெரியுமா. எக்ஸாம்பிளுக்கு இந்த நிலக்கடலை ஆட்டி நெல் அப்போ எண்ணெய் எடுக்கிறாங்களா. அப்போது இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விதை மாதிரி. அப்போது நிலக்கடலை, எள், ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்தி மற்றும் கடுகு ஆகிய தமிழ்நாட்டில் பெயரோட முக்கிய எண்ணெய் வித்துக்கள் ஆகும். அப்போது எண்ணெய் வித்துக்கள்னு என்னென்னு தெரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி தான், அதாவது எண்ணெய் எடுக்கக்கூடிய பொருளை தான் என்ன சொல்லுவாங்க? எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விதை, அது ஒரு விதை, எல்லாமே விதை தான். அடுத்து பாருங்கள், உணவு பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் தொழிலகங்களில் மசகு எண்ணெய், மெருகு எண்ணெய் பொருட்கள், சோப்பு, மெழுகுவர்த்தி, அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவற்றின் உற்பத்திக்கும் இந்த இது வந்து பயன்படுது. அப்போ பாருங்கள், எல்லா இதுக்குமே இந்த எண்ணெய் வித்துக்கள் வந்து பயன்படுது. இந்த சோப்பு தயாரிக்க, மெழுகுவர்த்தி தயாரிக்க அதுக்கெலாம். அப்புறம் நிலக்கடலை மாநிலத்தின் முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். நிலக்கடையில் தான் நம்ம மாநிலத்துடைய எங்கே பார்த்தாலும் இந்த கடலை எண்ணெய் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம்? கடலில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஏன்னா அதுதான் உடலுக்கும் நல்லதும் கூட. எல்லாராலையும் நல்லெண்ணெய் வாங்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் கடலெண்ணெய் வாங்குவாங்க. அண்ட் ரொம்ப முடியாதவங்க தான் இந்த கோல்டு வின்னரு, அப்புறம் நம்ம கடையில் கொடுக்கக்கூடிய அந்த பாம் ஆயில். இப்போ நம்ம கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பாம் ஆயில் தான் எல்லார் வீட்லேயும் சமையலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நேரடியாகவும் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா. ஆனால் இந்த கடலெண்ணெய் அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது. பட் எல்லா எண்ணெயிலையும் இப்போ வந்து கலப்படம் வந்திருக்கு. அது வேறு டிபார்ட்மெண்ட், நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ அப்போது தமிழ்நாட்டில் முதன்மை பெற்றது எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்ணெய் வித்துக்களில் நிலக்கடலை. சரிங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க? வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நிலக்கடலை உற்பத்தியானது செறிந்து காணப்படுகிறது. அதிகமாக தான் பயிரிடப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், மதுரை, ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அவை சிறிய அளவில், கொஞ்சம் சிறிய பரப்பளவில் தான் இதெல்லாமே பயிரிடப்படுகிறது இந்த ஏரியாக்கள் எல்லாம். அடுத்து கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தென்னை மரங்கள் அதிகம் காணப்படுகின்றன. நீங்கள் இப்போ இந்த சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஓகேவா, கன்னியாகுமரி, நம்ம எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை சைடு, தஞ்சாவூர், அப்போ இந்த டெல்டா பகுதிகள், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து அதிகமாக விளையுது. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு கரும்பு. இந்த பயிர் பாருங்கள், கரும்பு. இதெல்லாமே கேள்வி கேட்டிருக்கிறாங்க, கரும்புலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசியில். கரும்பு தமிழ்நாட்டின் முக்கிய வாணிப பயிராகும். கரும்புங்கிறது அப்போ என்ன பயிர்? ஒரு வாணிப பயிர். இது ஓராண்டு பயிராகும். ஓராண்டு முழுவதும் வளரக்கூடியது. இதற்கு அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவும் தேவைப்படுகிறது. இது வெப்பமண்டல பிரதேசங்களில், அப்போ அதிக மழைப்பொழிவு இருந்தால்தான், அதுவும் ஒரு வருடம் வளரணும், அதில் மழைப்பொழிவு நல்லா தண்ணி வந்து இதில் இருந்து இருக்கணும். ஓகேங்களா? அதை இதில் வந்து சொல்கிறாங்க. இது வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரக்கூடியவை. வெப்பமண்டல பிரதேசங்கள்லாம் இது வந்து நல்லாவே வளரும். சரிங்களா? அடுத்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஆகியன கரும்பு பயிரிடும் மாவட்டங்களாகும். இங்கே எல்லாமே கரும்பு பயிரிடக்கூடியது இருக்குது. அடுத்து பாருங்க, பருத்தி. பருத்திங்கிறது என்னது? ஒரு இழைப்பயிர். ஓகேங்களா? பருத்தி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பருத்தி ஓர் இழைப்பயிர் மற்றும் வாணிப பயிராகும். கரிசல் மண், நீண்ட பனிப்பொழிவற்ற காலம், அடுத்து மித வெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை ஆகியவை பருத்தி பயிரிடுவதற்கு உகந்த காலம். சரிங்களா? அப்போது எந்தெந்த இதில் வந்து எது எது பயிரிடப்படுகிறதுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பருத்தி வளரும் காலத்தில் ஈரப்பத காலநிலையும் அறுவடை காலத்தில் வறண்ட காலநிலையும் பயிருக்கு ஏற்றதாகும். ஓகேங்களா? இப்போ பருத்தி நம்ம விளைவிக்கும் போது நல்ல ஈரப்பதம் இருக்கணும், அதை அறுவடை பண்ணும்போது ஒரு வறண்ட நிலை வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூர் பீடபூமி பகுதியிலும் வைகை மற்றும் வைப்பாறு ஆற்று வடிநில பகுதிகளிலும் பருத்தி பயிரிடப்படுகின்றது. மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் இவை பயிரிடப்படுகின்றன. எல்லா மாவட்டம், மேக்சிமம் மாவட்டங்கள் இருக்குதுல்ல. அடுத்து தோட்டப்பயிர்கள். இது எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்களே, படிக்கணுமானா கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இதை வந்து நம்ம விட்டுட்டு போயிடவே கூடாது. கொஷின் இதில் வந்து நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எப்படினாலும் இதை படித்தே ஆகணும். மேக்ஸிமம் நீங்கள் மேப் வச்சு படிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தோட்டப்பயிர்கள் தேயிலை, காஃபி, ரப்பர் மற்றும் மிளகு மற்றும் முந்திரி ஆகியன. இது இப்போ தோட்டப்பயிர்னா என்ன, இந்த மாதிரியாச்சும் தெரிஞ்சுக்குங்க. வாணிப பயிர்னா என்ன, வாணிப பயிரில் தோட்டப்பயிர் என்ன, இழைப்பயிர்னா என்ன, அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மாநிலத்தின் இதெல்லாமே பாருங்கள், இந்த தேயிலை, காஃபி, ரப்பர், மிளகு அதெல்லாமே மேக்ஸிமம் பார்த்தோன்னா எங்கே விளையும்? இந்த மலைப்பகுதிகள், இந்த மாதிரி பகுதியில் தான் இதெல்லாம் அதிகமாக விளைவிப்பாங்க. அப்போ அதை வச்சு நம்ம மேப் வச்சு ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்தியாவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பளவு மற்றும் உற்பத்தியில் 2ஆம் இடம் வைக்கிறது. அப்போது இதில் இது தேயிலை, டீ இருக்குது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியே தமிழ்நாடு 2ஆம் இடம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீலகிரி மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகள் தேயிலை தோட்டங்கள் காணப்படுகின்றன. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள மலைச்சரிவுகளில் பயிரிடப்படுகின்றது. ஏற்காடு, கொல்லிமலை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் காஃபி நன்கு விளைவிக்கப்படுகின்றன. காஃபி உற்பத்தியில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க? காஃபி உற்பத்தியில் கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு, அப்போ அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆவது மாநிலத்தில் எதுனா அப்படின்னா டீ, அதாவது தேயிலை விளைவிக்கிறதுல. காஃபியில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக, அப்போ ரெண்டுலேயுமே தமிழ்நாடு 2ஆம் இடம் தான் இருக்குது. ஆனால் அவங்க கேட்கக்கூடியது இதில் கேட்பாங்க அப்படின்னா முதல் மாநிலம், அதாவது முதல் இடத்துல எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. காஃபியில் எது முதலிடம் வகிக்கிறது, அப்புறம் டீயில் எது முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. நீங்கள் நம்பலைன்னா ஓல்டு கொஸ்டினை எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு 2ஆம் இருக்கிறது. அடுத்து பாருங்கள், ரப்பர் தோட்டங்களில் கன்னியாகுமரியில் அதிகமாக. இப்போ ரப்பர் தோட்டம் எங்கே அதிகமாக இருக்குன்னா அது கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் சரிவுகளில் மிதவெப்பம் மற்றும் ஈரப்பதமான காலநிலை உள்ள பகுதிகளில் மிளகு விளைவிக்கப்படுகின்றன. ஈரப்பதமான அந்த காலநிலையில் மிளகு விளையுது. கடலூர் மாவட்டத்தில் பெரும் பகுதிகளில் முந்திரி. இப்போ முந்திரி அப்படின்னாலே அது கடலூர் தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட்டு கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? சரி, தேங்க்யூ.